ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருமே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இன்றைய தேவ செய்தி tribulation brings immunization and encapsulation. இந்த ஒரு தலைப்பு something like bizarre, something like awkward, or இந்த தலைப்பு ஒரு நேர்மையான ஒரு வாக்கியம் அல்ல. இந்த தலைப்பு ஒரு நேர்முகமான ஒரு தலைப்பு அல்ல. ஆனாலும் தலைப்பாக நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு கொஸ்டினாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இது சரியான நியாயமான ஒரு தலைப்பு. இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பராமரிக்கிறார். இதுதான் ஒரு நியாயமான வார்த்தை. இதுதான் நியாயமான ஒரு ஆறுதல் படுத்துகிறது. ஆனால் இந்த வார்த்தை ஆறுதல் படுத்துகிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே it has to inculcate a type of world we are living, the type of protection we need. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தேவை என்பதை புரியத்தக்கதாக உங்களுக்கு இந்த தலைப்பை போட்டிருக்கேன். What is that? Tribulation. என்னோட வாழ்க்கையில வேதனை, ஆகோனி, துக்கம், அவமானம், சகல சூழ்நிலை வருகிறது. என் ஆண்டவருடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் என்னை மறைக்கத்தக்க சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது. பல நேரத்தில் என்கேப்சுலேஷன், என்னை மூடி மறைத்து சாவடிக்க பார்க்கிற இந்த உலகத்திலிருந்து நான் விடுபடுவதற்கு என் தேவன் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ட்ரிபுலேஷன், ஒரு வேதனை, துக்கம், ஒரு நஷ்டம், அதாவது ஒரு பற்கடிப்பு வருகிறது. நல்லது என்பதை நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். So I mean to say that tribulation brings immunization and encapsulation. What is immunization? What is encapsulation? What is tribulation? நம்ம அதை படிக்கலாம். ஸ்தோத்திரம். Tribulation means a state of great trouble. அதாவது பெரிய பிரச்சனை, பெரிய வேதனை, பெரிய அவமானம், பெரிய துக்கம். இன்று உங்கள் தனிப்பட்ட ஹஸ்பண்டினுடைய மனைவின்ற ஒரு கோணத்திலே நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இன்று குடும்பத்திலே பணப்பிரச்சனையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகியும் ஒரு வேலையில நல்ல ஒரு பணம் வரல, சம்பளம் வரல, அல்லது நல்ல ஒரு திருமணம் ஆகல என்ற வேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? விசுவாசியே, உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற எந்த ஒரு துக்கத்தையும் வேதனையும் சாதகமாய் உன்னால் மாற்ற முடியுமானால் இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. ஏன் ஜெபிக்க ஆரம்பிக்க நான் சொல்றேன்னா, மற்ற காரியத்தில் நான் சொல்லல. எப்பொழுது ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறீரோ, ஆவிக்காக ஜெபம் பண்ணீங்க, பாவிக்காக ஜெபம் பண்ணாதீங்க, ஆளுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது வெறும் ஜெபம், தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு கதை மட்டும் தான் செய்யணும். அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க, வரங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, நான் நல்லவன் ஆகணும். சோ சாரி. கர்த்தர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி நீங்கள் எப்பொழுது மாறி 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 ஜெபம் பண்ண ஆரம்பி, மாறி மாறி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அதுதான் நான் சொல்ற சீக்ரெட். ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் ஜெபிக்கத்தான் கற்றுக் கொடுக்கணும், ஜெபிக்கத்தான் போதிக்கணும், ஜெபிக்கத்தான் புத்தி சொல்லணும், ஜெபிக்கத்தான் 2 உதவிடணும். ஏன்? அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா ஆவியானவர் தானா அவர்களோடு பேசி உன் சூழ்நிலையை விளக்கி கொடுப்பார். உன்னுடைய சூழ்நிலையை விளக்கி கொடுப்பார். நீ புரியாததை புரிய வைப்பார். நீ எதை புரிஞ்சுக்கலையோ அதை புரிய வைப்பார். நம்ம சொன்னா கோபம், நம்ம சொன்னா எரிச்சல், நம்ம சொன்னா அப்படியே நீங்க தான் ரொம்ப பெரிய பரிசுத்தமா, நீங்க தான் ரொம்ப பரிசுத்தவானா, நீங்க தான் கிறிஸ்தவங்களா, நீங்க தான் பெரிய சபையிலேருந்து வந்தீங்களா, என்னன்னா அதாவது சட்டமா பேசுறாங்கன்னா பிசாசினுடைய வேர்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப தைரியம் இருக்கும்.
ரொம்ப தைரியம் இருக்கும். அவங்க எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அதிகாரம் பெற்றவர்கள். ஏன்னா அந்த பவர் கொடுக்கறாவன். நீ தாழ குதி. தாழ குதிக்கிறியா? அப்படி இல்ல, நீ தாழ குதி, என்னை வணங்கு, கல்லை அப்பமாக மாற்று. அதெல்லாம் ஆர்டர் தான். ஏன்னா அவர் ரொம்ப வித்வான். அவர் எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். ஏஜென்ட்டுங்களை வச்சிருக்கிறாருல்ல, அவருக்கு நான் ஏஜென்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே தேவையில்லை. யார் வேணா வந்துடுறாங்க. கிடைக்கிறதுனா சீக்கிரம் கிடைக்கிறதுனா விசுவாசிக்கு தான். அதுலேயும் பெந்தகோஸ் தான் சீக்கிரம் கிடைச்சிடுறாங்க. விசுவாசிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐ எம் நாட் டிகிரேடிங். நான் தோல்வி நான் என்னன்னு சொல்றேன், ஒன்று மட்டும் சொல்றேன். உலகத்தினுடைய இந்த நிலையை மாற்றத்தக்கவர்கள் யார்? இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றுகிற கூட யார்? எப்படிப்பட்டவர் ஆள் யார்? உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நீ ஒரு தகப்பனோ இல்ல தாயோ அல்லது வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆளா இருந்தால், இருக்கிற மற்றவர்களை விட உன்னுடைய ஜெபம் அதிகமாயிராவிட்டால், மற்றவர்களை விட உனக்கு விசுவாசம் அதிகமாய் இல்லாவிட்டால், மற்றவர்களை விட உனக்கு உபவாசம் கொஞ்சம் அதிகமாய் இல்லாவிட்டால், வீட்டில் இருக்கிற மற்றவர்களை விட உனக்கு கொஞ்சம் தாழ்மை கொஞ்சம் அதிகமாக இராவிட்டால், உன்னை தலைவனா நான் ஏத்துக்கணும்னு அவசியம் என்னாக்குது. நீ லீடரா இருக்க வேண்டிய அவசியம் என்னாக்குது. நீ பெரிய ஆளா இருக்க வேண்டிய அவசியம் என்னாக்குது. குட் மார்னிங் போடுறா, எனக்கு ஸ்தோத்திரம் சொல்றா, பிச்சை எடுக்கிற. நமக்கு மரியாதை வேணும். தான் யாரை ஆதிக்கம் செய்து நடத்துகிறேனோ அவர்களை பார்க்கலும் என்னுடைய விசுவாசம், அவர்களை பார்க்கலும் என்னுடைய ஜெபம், அவர்களை பார்க்கலும் என்னுடைய தாழ்மை, அவர்களை பார்க்கலும் என்னுடைய உபவாசம், அவர்களை பார்க்கலும் பொறுமை, அவர்களை பார்க்கலும் அன்பு எனக்கு இருந்தால் தானா எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. தானா கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க அதுல என்ன ஃபேக்ட் தப்பாகுது? இவளை பார்க்கலாம் எனக்கு விசுவாசம், இப்படிப்பட்ட அன்பும் பொறுமையும் தாழ்மையும் ஆசீர்வாதம் எனக்கு வராவிட்டால் நான் எப்படி ஒரு லீடர்ஷிப் வச்சு நடத்துவேன்? சொல்லுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், உலகம் மோசடியா இருக்குது. பியூரோக்ராட்ஸ் உலகத்தை ரட்சிக்க முடியுமா? சொல்லுங்க. பொலிட்டிஷியன், பெரிய பெரிய அதிகாரங்கள், பெரிய பெரிய பணங்கள் சேவ் பண்ண முடியுமா மனுஷனே? சொல்லுங்க. ஒரு ஐஏஎஸ் பண்ண முடியுமா? ஐபிஎஸ் பண்ண முடியுமா? இல்ல ஐஆர்எஸ் பண்ண முடியுமா? யாரையா பண்ண முடியும்? யார் ரட்சிக்க முடியும் ஐயா? சொல்லுங்க. ஒரு ஸ்கூல் ரட்சிக்குமா? பாடம் தான் சொல்லி தருவாங்க, மீற முடியல, அவங்களே ஒதுக்கிறதுக்கு ஆளுக்கிறாங்க. உலகத்திலே ஆட்களை மாற்ற வேண்டுமானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் மட்டும்தான் பிரயோஜனப்பட முடியும். ஒரு விசுவாசியினுடைய ஒரு ஜெபமும் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமே உலகத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தலைவர்கள், நான் பெரியவனா நீ பெரியவனா, உன்னுடைய கன் எவ்வளவு பெருசு, என்னுடைய கன் எவ்வளவு பெருசு, உன்னுடைய சூழ்ச்சி எவ்வளவு பெருசு, என்னுடைய சூழ்ச்சி எவ்வளவு பெருசு, இதுல தான் உட்கார்ந்து இன்னைக்கு குடும்பங்கள், இன்னைக்கு ஃபேமிலிகள், சொசைட்டி நாசமாகி இருக்குது. யாரை கொண்டு ரட்சிக்க முடியும்? யோசித்து பாருங்க. Can a doctor save everybody? உங்ககிட்ட இருந்தே நீ சொல்ற தவறான விவகாரத்தை வச்சு உனக்கு டேப்லெட் கொடுத்துருக்கிறார். நீ சொல்ற தப்பான சிம்டம்ஸ் நீ சொல்றத வச்சு உனக்கு மெடிசன் கொடுத்துருக்கிறார். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. நம்ம கிட்ட பேசுறப்ப ஒன்று பேசுவ, டாக்டர் கிட்ட போனோடனே நீ வேற மாதிரி பேசுவ. அவர் என்ன பண்ணுவாரு, உன்னை அப்படியே ஹிப்னடைஸ் மாதிரி உனக்கு என்ன தேவையோ என்ன புரியுமோ அந்த அளவுக்கு உன்னோட பேசி உனக்கு ஏற்ற டேப்லெட் கொடுப்பாரு. அல்லது ஒரு 10 விதமா கொடுத்துட்டா உங்களுக்கு அதே பெருமையாயிடும். ஐயோ இவ்வளோ டேப்லெட் கொடுத்துட்டாரு எனக்காக, தீந்துடும், சாப்பிட்டு முடிச்சிட்டா.
ஆல்ரெடி கெமிக்கல்ல தான் ஓடி இருக்குது உடம்பே. இதுக்கு மேல அவங்க கொடுக்குற கெமிக்கலும் சாப்பிட்டு இன்னைக்கு வயிறும் குடலும் அப்பப்போ வெந்து 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 மெலிசாயின்குது குடலே. யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் காப்பாற்ற முடியும்? இந்த உலகத்தை யார் காப்பாற்ற முடியும்? இந்த சமுதாயத்தை யார் காப்பாற்ற முடியும்? ஜனத்தை யார் காப்பாற்ற முடியும்? தலைவர்களை யார் காப்பாற்ற முடியும்? ஒரு விசுவாசி மனசு வச்சா அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வோம். அப்படிப்பட்ட தலைவர்கள் யார்? அது நீயா? அந்த ஜெபத்திலே நிற்கிறவர் நீயானால் எழும்பி வா. உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. உன்னுடைய சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களே நீ ஏமாத்தாதே. எல்லாருமே ஃபூல் கிடையாது. ஒரு நாள் நீ ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், 3ஆவது நாள் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீ யார் என்பதை உலகம் அறியும். விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா நீ செயல்படணும். ஆனப்படினால் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக நமக்கு ஏற்படுகிற வேதனையும் துக்கமும் பிகாஸ் நாம் நியாயப்படி வாழ்ந்தால் நமக்கு ட்ரிபுலேஷன் வர வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்படி பேசினால் நான் அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நியாயப்படி என் குடும்பத்தை நடத்தினால் எனக்கு இப்படிப்பட்ட அவதி வராது. ஆனால் சில சூழ்நிலை நிமித்தம் நான் ஒரு ட்ரிபுலேஷன்ல, ஒரு வேதனையில, துக்கத்தை கலந்து கொள்கிறேன் என்றால் அதை அனுபவிக்க தேவன் பலத்தை கொடுக்கிறார். அதை தாங்கத்தக்க சக்தியை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல தைரியமா சத்துங்க, சத்தமா தட்டுங்க, பரவாயில்ல. அவர் தாங்கிக் கொள்ள சக்தியை தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கவனமாயிருங்க. உங்களுடைய ஜெபம் வெரி காஸ்ட்லி. ஐயா, மறுபடியும் ஞாபகப்படுத்தி சொல்றேன், உத்தமமாய் வாழுகிற உன்னுடைய ஜெபம் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு உத்தமமாய் வாழ்கிற விசுவாசி பிளட் ஒருத்தன் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் செக் பண்ணா கூட அவனே சந்தோஷம் ஆயிடுவான். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லாதுக்குது இந்த பிளட்டு. இந்த பிளட் எந்த ப்ராப்ளம் இல்லாதுக்குது. இதை தைரியமாக யூஸ் பண்ணலான்னு நினைப்பான். ஓ, ஹி மஸ்ட் பி அ கிறிஸ்டியன் அப்படின்னு நினைப்பான். ஹி மஸ்ட் பி எ born again person. இல்லைனா இவ்வளோ சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவான். இதுக்கு விசுவாசியே, உன்னுடைய ஜெபம் வெளியேற பெற்றது, உன்னுடைய ஆவி வெளியேற பெற்றது. நீ பெற்றிருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி தானா? அதை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க. எனக்குள் இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவிதானா என்பதை ஒரு முறை கூட கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதர்வைஸ் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. கிறிஸ்தவ குடும்பத்திலே ஹல்லேலூயா ஆசீர்வாதம் வேண்டும், நன்மை வேண்டும். இந்த கடைசி காலங்களிலே நாம் முன்னேற வேண்டும். ஸோ விசுவாசிகளுக்கு the tribulation, state of great trouble, a state of great trouble மாற வேண்டும், மாற வேண்டும். ஆகோனி மாற வேண்டும், துக்கம் மாற வேண்டும். நீ துக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. immunization, what is immunization? protected, காப்பாற்றப்படுதல். ரெசிஸ்டன்ட், அதாவது தாங்குகிறவர், பிரச்சனைகளை தாங்குகிற சக்தி உடையவர். A vital health intervention that uses vaccines to stimulate the body's immune system to build defense against infection diseases. ஒரு வேக்சின் எதுக்கு போடுறோன்னா, உடம்புல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் டிசீஸை எதிர்த்து நிற்கிறதுக்கு தகுதியாகுது அந்த வேக்சின்ஸ். அந்த எதிர்ப்பின் சக்தி நமக்கு தேவைன்னா நம்முடைய ஜெபம் முக்கியம், நம்முடைய உபவாசம் முக்கியம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. And encapsulation, what is encapsulation? Protective cells, பாதுகாக்கப்படுகிறது. நம்ம இம்யூன் சிஸ்டம் ஜெபம் உபவாசம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை பலப்படுத்திக்கிறோம், தாங்குற சக்தி வாங்குறோம். ஆனா அதுக்கு மேலாக என்கேப்சுலேஷன் என்னது? ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்துக்கு மேலாக, உன்னுடைய உபவாசத்துக்கு மேலாக ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார் தான் உண்மை. protects from unauthorized access. அனாத்தரைஸா உன் மேல வர்ற எரிச்சலின் ஆவி, அனாத்தரைஸா உன் மேல வந்து பொறாமையின் ஆவி, அனாத்தரைஸா உன் மேல எகென்ஸ்டா வருகிற அசுத்த ஆவி, எல்லா எதிர்ப்பின் ஆவிகள், இதெல்லாவற்றையும் நீ மீற வேண்டுமானால் ஆண்டவர் ஒரு யோபுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தது போல உனக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார்.
நான் நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு டிசீஸோ எந்த ஒரு வேதனையோ உன்னை அணுகாது என்பதை நீ மனசில் வைத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we need immunization. நாம் எதிர்ப்பின் சக்தி நமக்கு தேவை. அதான் ஜெபம் அது இது சொல்லி எவ்வளோ மீடியா கர்த்தர் வச்சிருக்கிறார். அதோடு கூட என்கேப்சுலேஷன் எப்படின்னா, நான் உனக்கு ஹல்லேலூயா பாதுகாப்பாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காய் ஜெபிக்கிறவராக கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிசாசனுடைய ஆவி என்னை தாக்காதபடிக்கு என்னை பாதுகாக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரால் வருகிற பாதுகாப்பையும் நீங்கள் அதை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. ஹல்லேலூயா. Many times we are so pessimistic. We are so pessimistic. What is pessimistic? Tending to see the worst aspects of things. என்னடா நடந்துரு போகுது, என்னையா நடந்துருச்சு, ஒட்ட விடு உதப்படுறது, ஒட்ட விடு கார்த்திப்பிக்கிறது, ஒட்ட விடு பஞ்சத்தை அனுபவிக்கிறது, ஒட்ட விடு எல்லாம் ஈஸி. எவ்ரிதிங் இஸ் கன்சிடர்ட். ஒரு சீரியஸாவே எடுக்கிறது இல்லை. ஐயோ இதை எதிர்க்கலாம், இதை மேற்கொள்ளலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வர்றான் எட்டவன உலக பிரகாரம் மனுஷன் மாதிரி அப்படியே அகெயின்ஸ்டாவே பேசுறது, டக்கு டக்கு டக்குன்னு கோபம் வர வைக்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு பரிசுத்த அசுத்தமா பிஹேவ் பண்றது. சுவாசியே, யூ ஆர் வெரி மச் பெசிமிஸ்டிக். உன்னுடைய மைண்ட் சொல்ற மாதிரி நீ கேட்கிற, டேஞ்சர். உன் மனசு போக்குற போக்கில் போற, தப்பு. நீ ஏதோ ஃபார்முலா யூஸ் பண்ற, தப்பு. கவனிங்க ப்ளீஸ். நீ ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ற, அது எப்பொழுதுமே சரியாகாது. மனுஷனுடைய வழிகள் அவனுக்கு நன்மை உண்டாக்காது. To overlook the benefit that God will bring about. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வருவாரானால் அது எப்பொழுதுமே சமாதானத்துக்கும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே இருக்கும். ஆனால் because you are pessimistic, நீ சொல்றதா சரி, நீ பேசுறதா சரி, நான் எடுத்த கொள்கைதா நியாயம், நான் வாழ்ந்ததா சரின்னு நினைச்சின்னு நான் 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 என்று ஈகோல வாழ்ந்தினா டெஃபினெட்லி worst aspects of think உன் வாழ்க்கையில வர்ற மட்டும் உன் உள்ளம் கடினமாகும். எவ்வளோ நாள் கடினமாகிறியோ ஆகு. எவ்வளோ நாள் உலகத்துல நீ அப்படியே புடிச்சு புடிச்சு உட்கார வைக்கிறிய உட்காரவை. உன்னுடைய சரத்து எவ்வளவு தூரத்துக்கு நடக்குது. கர்த்தர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். God always promises the Christians to live free from troubles and sufferings. எப்படிப்பட்ட பிரச்சனை விடுதலை வேண்டுமென்ற கர்த்தர் விரும்புகிறார். On the contrary, men undergo. எவ்வளவு தார்ந்தாலும் வாய் எடுக்கிறதுல இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எதுவும் இல்லை. இந்த செடி சரியில்லை, இந்த பாட்டு சரியில்லை, இது சரியில்லை, இவன் மூஞ்சி சரியில்லை, அவன் மூஞ்சி சரியில்லை. கோமம்மா எது முடியுமோ வச்சு ஜிம்புறது, எது துக்கமாக்குது அதெல்லாம் எடுத்துன்னு வருது. அப்படியே ரைமிங் பிஷப்ஸ் இவங்கெல்லாம் ரைமிங்லே வாழ இஷ்டப்படுறவங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, சர்ச்சு பாஸ்ட் சரியில்லை, இந்த ஸ்டேஜ் சரியில்லை, இந்த ஃப்ளவர் சரியில்லை, இது சரியில்லை, அது பாக்ஸ் சூப்பர், இவ்வளோ பரிசுத்திக்கு போடுற காணிக்கை இவ்வளோதான், அதுக்கும் சரியில்லை, எல்லாத்துக்கும் டைலாக், எல்லாத்துக்கும் சமாச்சாரம். சேர் சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, நான் சரியில்லை, இது மட்டும் வராது. How is this? How is this? You are spoiling yourself. You are spoiling the environment of the family. குடும்பத்துக்கு சூழ்நிலை கூட நீ ஸ்பாயில் பண்ற, உன்னை நீ ஸ்பாயில் பண்ணிக்கிற, இன்னொருத்தரையும் ஸ்பாயில் பண்ற. டோட்டலி கடவுளுடைய மைண்டே நீ ஸ்பாயில் பண்ற. நன்மை எப்படி வர முடியும்? ஜாஸ்தி இடம் கொடுக்காதீங்க, பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதீங்க. பல நேரத்தில் அந்த மனசுல வந்து 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 நீ சொல்ற ஒரு வார்த்தை பெரிய சண்டைக்கு காரணமா மாறிடும். பெரிய சண்டைக்கு காரணமாயிடும் வீட்டில். சப்போஸ் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மகளோ மகனோ உங்க ஹஸ்பண்டோ ஒரு மனைவியோ ரொம்ப அப்படி காத்துக்கிறான்னு வச்சுக்கோ, நீ சொன்ன வார்த்தை வச்சுக்கின்னு பெரிய அடித்தடி சண்டை நடத்துரும். யார் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிறீங்க, எப்போ பாரு யார் சரியில்லை சரியில்லை நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு நாள் ரோப்ப நின்றுக்குவாங்க. யாருங்க சரியில்லை சரியில்லை நிற்கிறீங்க சொல்லு, நான் சரியில்லையா, நீங்கள் ரொம்ப ஒழுக்குமா, தேவையா இதெல்லாம்?
நீ ரொம்ப ஒழுக்குமா? தேவையா இதெல்லாம்? சுவாசியே, don't bring out the imaginary things. Don't bring out the difficult and discouraging things. சோகத்தையும் வேதனையும் கொண்டு வருகிற வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு அமுக்குங்க. அதை அப்படியே அமுக்குங்க, அப்படியே சைலண்ட் பண்ணுங்க, குவைட் பண்ணுங்க. எப்பொழுதுமே நம்ம வாழ்ந்து கழிக்கலாம். வாழ்ற இடத்துல துக்க செய்தி வரக்கூடாது. வாழ்ற இடத்துல நீ பிராக்டிஸ் கூட பண்ணாத. நீ வாழ்ற இடத்துல துக்க செய்தி சும்மா சொல்லி பார்க்கலான்னு கூட சொல்லாத. அதுவே உனக்கு நஷ்டத்துக்கு காரணமா மாறிடும். In all that we live godly in Christ Jesus shall suffer persecution. சுவாசியே, இன்னைக்கு நம்ம வேதனை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம், சங்கடத்தை அனுபவிக்கிறோம், இவ்வளவு தூரம் வேதனை அனுபவிக்கிறோம்னா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் மேனிப்புலேஷன். நீ எப்படிப்பட்ட வகுத்தல் செய்தாய், எப்படிப்பட்ட பெருக்குதல் செய்தாய், எப்படிப்பட்ட கூட்டல் நீ செய்தாய், எப்படிப்பட்ட கமாக்கல் காரியங்களை செய்தாய். இப்போ புல் ஸ்டாப்ல உட்காந்துக்கிற. யோசனை பண்ணிப்பார், கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இங்கிருந்து நீ மீள வேண்டும். ரிமூவ் தட் டாட், remove that dot, remove that full stop and start your career by come on. Hallelujah. கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆனபடினால் நீ இன்னும் கொஞ்சம் கூட செயல்பட்டுதான் ஆகணும். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17 வசனம் வரைக்கும் கொஞ்சம் ವಾಸಿக்கிறೀங்களா? 2ನೇ ತಿಮೋಥೆಯನಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ರಿಂದ 17 ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೋದ್ರು ಸರಿ, ತಮಿಳಿನಲ್ಲಿ ಹೋದ್ರು ಸರಿ. ಹೌದು, ಕೊಂಚ பிரச்சனை தான் வரும். நம்மளாம் கிறிஸ்தவங்க பாரு, நம்மளாம் ஜெபிக்கிறவங்க, பரிசுத்தத்துக்காக வாழ்றோம், நீதிக்காக ஜீவிக்க. அதனால கொஞ்சம் துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாம் சஃபர் பண்ணணும், தாங்கணும், இதெல்லாம் நடக்குது. ஆனா என்ன சொல்றாரு? ಇರು ಹೌದು, ಹೌದು. ಆಮೆನ್. ஆமென். இந்த வேத வாக்கியங்கள், இந்த பிரசங்கங்கள், இந்த வார்த்தைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது சார். இதை எடுத்து ஒரு மனுஷனா சொல்றோம் நம்ம, அவ்வளவுதான், அங்க இருக்கிறத சொல்றோம். ஆனா தேவன மனுஷன் எப்படி கொண்டார்? நம்மெல்லாம் தேறினவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேறினவர்களாயும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் எப்பொழுதுமே உபதேசத்துக்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பதுக்கும் பிரயோஜனமா இருக்குது. அதனால சின்ன வயசுல இருந்து நாம் கற்று, எத்தனையோ வருஷமா கற்று நாம் தேறின இந்த காரியங்களில் கொஞ்சம் கவனமா நம்ம இவ்வளோ பெரிய விசுவாசம், இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிற நாம் கொஞ்சம் ப்ராப்ளம் சஃபர் பண்ணி, வேதனை சஃபர் பண்ணி கொஞ்சம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தால் அதை சமாதானத்தோடு மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதை தான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வசனம் இங்கே என்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு மட்டும் தான் ஒரு வெளித்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். A beautiful white pearl, a grain of sand will find its way into the shell and mollusk and oyster. ஒரு ஆயிஸ்டர், ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சிப்பி அல்லது இந்த ஷெல் ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆனாலும் துவாரம் வழியா மணல் போகும் பொழுது பல கிரியைகள் உள்ள போகும். அது ரொம்ப சாஃப்டா உள்ள இருக்கிறதுனால அப்பப்போ தொல்லை கொடுத்துனே இருக்கும். எவ்ரி செகண்ட் தொல்லை கொடுத்துனே இருக்கும். அதனால தான் அந்த ஹாஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, எப்பவுமே அந்த வேதனைக்கு அளவே இருக்காது.
ஏன்னா கடல் எப்பவுமே அலை ஓயாது, மூமெண்ட் தப்பாது. ஆனா உள்ள இருக்கிற சாஃப்டான ஒரு பொருள் ஹார்டான இதுக்குள்ள இருந்தாலும் அதுக்கு எப்பவுமே டார்ச்சர் ஜாஸ்திக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, ஆஸ் எ டிஃபென்ஸ் மெக்கானிசம், மேற்கொள்ளத்தக்க ஸ்ட்ராட்டஜி வேணும்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, செக்ரீட்ஸ் லேயர் ஆஃப் கால்சியம் கார்பனேட். செக்ரீட்ஸ் அது உருவாக்குது. அதுக்கு ஆண்டவர் அந்த தகுதியை கொடுக்கிறார். கால்சியம் கார்பனேட் உருவாக்கி அந்த ஷெல் முழுவதிலும், தான் உள்ள உட்கார்ந்துருக்கிற அந்த மூடி முழுவதிலும் அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு லேயரை கிரியேட் பண்ணி என்கேப்சுலேட் த இரிட்டேஷன். அது எதுவும் தாக்காதபடிக்கு அது தன்னை கவர் பண்ணிக்குது. எப்போ சாப்பிடணுமோ அப்போ மட்டும் சாப்பிடுது. மற்ற டைமில் இந்த கால்சியம் கார்பனேட் லேயரை அதே உருவாக்கி மூடிக்கின்னு தன்னை பாதுகாத்து கொள்ளுதுதான். The suffering of an oyster produces a magnificent pear. Just like the painful immunizations of bringing positive results, a trouble that poor oyster experienced produced a beautiful, valuable gemstone. வெளியேறப்பட்ட ஒரு முத்துக்களை அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா காலா காலத்துக்கும் நிமிஷத்துக்கும் செகண்டுக்கும் அந்த வேதனை அனுபவிக்கிற அந்த ஆயிஸ்டர் இன்னைக்கு தன்னை காத்து கொள்வதற்கு எப்படி ஒரு கால்சியம் கார்பனேட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தினம் தினம் வருகிற பிரச்சனைக்கும் போராட்டக்கும் நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் கொடுக்கிற ஜபத்தையும் உபவாசத்தையும் நேர்மையும் பரிசுத்தத்தையும் நாம் உபயோகித்து நாமே காத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு ஜெம்மாக, ஒரு பேர்லாக நாம் நம்மை பிரசன்ட் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய வசனம் இருக்குது, வசனத்துக்கு பஞ்சம் இல்லை, டைம் இல்லை. அதனால் விசுவாசியே கொஞ்சம் புரிஞ்சுக்கினேன். நான் உங்களுக்கு சுலபமாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று சாமுவேல் 16 அதிகாரம். 1 ಸಾಮುವೇಲ್ 16 ಅಧಿಕಾರ. 1 ಸಾಮುವೇಲನು 16ನೇ ಅಧ್ಯಾಯ. ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಅದು ஞாபக ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ನಿಮ್ಮನ್ನ ಓದಿಸಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನ படிக்க வைக்கிறதில்ல, தெரிஞ்ச சமாச்சாரம். ஆனாலும் உங்களுக்கு கிளியரா நான் உங்களுக்கு இதனுடைய விளக்கத்தை ஒண்டி சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ட்ரிபுலேஷன், நம்முடைய வேதனை, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றினால் கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்பதை பொறுத்து பார்த்து கர்த்தர் முடியலன்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இட் டாக்ஸ் அபவுட் சாமுவேல், இட் டாக்ஸ் அபவுட் சவுல், இட் டாக்ஸ் அபவுட் டேவிட். இது நமக்கு தெரிஞ்ச சமாச்சாரமாக இருந்தாலும் உங்களோடு நான் தெளிவாகவே இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். படிக்க வைக்கிறது நேரம் இல்லை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு, நல்ல ஸ்டேட்மெண்ட், ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? சாமுவேல் கிட்ட ஆண்டவர் கேட்கிறார். கீழ்ப்படுறதுல அவன் மைண்ட் எனக்கு தெரியும், அவனுடைய உள்ள எனக்கு தெரியும், அவன் மைண்டு, அவன் என்ன கேரக்டர் உள்ள ஆளுன்றதை நான் படிச்சுட்டேன். இனி ஒரு 10 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் இனி 20 வருஷம் ஆனாலும் இவன் எப்படி இருப்பான்றதையும் நான் படிச்சுட்டேன். இஸ்ரவேல், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமே நான் ஈசாயிக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். பினிஷ்டா? கதை முடிஞ்சிச்சா? See, God decides. When we decide, God decides. நம்ம எப்போ மாறுறதுக்கு விருப்பம் இல்லையோ, நம்ம எப்போ மாற்றி கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெறறதுக்கு விருப்பம் இல்லையோ, God decides. நம்மள கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். ஒன்னே இல்ல, மோசத்துக்கு ஆண்டவர் சமூகத்துல அது ஒப்பு கொடுக்கணும். ஓவரா நம்ம ஜிகிண்டி மாதிரி பிடிக்க கூடாது, விட்டு கொடுக்கணும். அதுக்கு சாமுவேல், நான் எப்படி போவேன் பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி, ஒரு சாபம் ஒரு வார்த்தை போட்டோன்னா போதும், ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன இல்லை. இருந்தாலும் இவன் என்னன்றான், அவன் வந்து என்ன அடிச்சிடுவானே, என்னை கொன்னுடுவானே. யாரு? சாமுவேலே பயப்படுறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எந்த விதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? கவனிச்சு பாருங்க, தெளிவா சொல்றாரு. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான்.
தேவையா? பாத்தீங்களா எப்படி? See, God reads the mind of a person. ஈசாயை பதிவிருந்து அழைப்பாயாக, பலி செலுத்துறதுக்காக ஈசாய் குடும்பத்தை அழைப்பாயாக, அப்பொழுது நான் என்ன செய்யணுமோ அதை நமக்கு சொல்லி கொடுக்குறேன் வான்ட்டாரு. நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்றேன் வான்ட்டாரு. அவர்கள் வந்த போறாரு, அங்க போறாரு. ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, என்னங்க ஐயா திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்தாலே எதனா ஒன்று அதிர்ச்சி நடக்க போகுது, என்ன விஷயம்? இல்லை இல்லை ஆண்டு சொன்னார், ஈசாயின் குடும்பத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பலி செலுத்த சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. வந்துட்டாரு, எல்லாம் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அவருக்கு ரெடி பண்ணோன்னா ஒரு பெரிய மேடே, ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் மாதிரியே ரெடி பண்ணோம். அவருக்கு ஒரு பெரிய மீட்டிங்கே ரெடி பண்ணோம், பெரிய ஸ்டேஜ் ரெடி பண்ணோம். அந்த ஸ்டேஜ் ரொம்ப ஹைட்ல இருக்கணும், அவ்வளோ தூரத்துக்கு 7 அடி மினிமம் இருக்கணும், அதுக்கு மேலே தான் அவர் உட்காருவார். அவருக்கு நினைச்ச மாதிரியெல்லாம் நீ கறியெல்லாம் கொடுக்க முடியாது, தொட தான் வேக வச்சு அப்படியே வைக்கணும் அண்டா முடியல. ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை செலுத்தப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லி கொடுத்த பாடம் அது. இந்த இடத்துல அப்படிதான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாங்க. கர்த்தர் சாமுவேல் கிட்ட பேசுறார். சவுலுடைய பிக்சர் கொண்டாடுறாங்க, எதிரில் திருந்தாத சவுலுடைய பிக்சரை கொண்டாடுறாங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவன் முகத்தை பார்க்க வேண்டாம், இவனுடைய சரீர வளர்ச்சி பார்க்க வேண்டாம், இவன் புறக்கணிக்கப்பட்டவன், மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த நம்பர்லாம் நான் போட்டு வச்சது, எந்தெந்த காரியம் இந்த இடத்துல முக்கியத்துவம் எடுக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல போட்டு வச்சேன். கர்த்தருடைய பிள்ளைகளே கூப்பிடுறாங்க, ஒவ்வொரு பிள்ளையா கூப்பிடுறாங்க. எல்லாருமே டிஃபென்ஸ்ல இருக்கிறாங்க, எல்லா பிள்ளையும் டிஃபென்ஸ்ல இருக்கிறாங்க. 7 பிள்ளைங்களை டிஃபென்ஸ்ல இருக்கிறாங்க. 7 பேரை கூப்பிடுறாரு, முன்னால கடந்து போக பண்ணுவார். அப்படியே கேட் வாக் மாதிரி நடக்கிறாங்க. ஒருத்தனும் வாங்கப்பா, பெரியவங்க வாப்பா, ரெண்டாவது வாப்பா, மூணாவது வாப்பா. கர்த்தர் சொல்லி நிற்கிறார் சாமுவேல் கிட்ட, இவ இல்லை, இவ இல்லை, இவ இல்லை, கர்த்தர் சொல்லி நிற்கிறார். சி ஐயா, ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா ஆண்டவர் எவ்வளவு ஃபாலோ கொடுக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனை போல கூடவே இருந்து பதில் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை போல ஆண்டவர் மனுஷனாக இருந்து பதில் சொல்றார். கடைசியா அவன்கிட்ட கேட்கிறாரு, இவ்வளவு தானே அவன் பிள்ளைங்க? இல்ல சார், ஒருத்தன் கடைசி பையன், அவன் வந்து ஆடு மேய்ச்சிருக்கிறான். ஓ, அப்போ இன்னொரு 8வது பையன் ஒருத்தங்கிறான், இவனை விடணும், இவ்வளவுதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஆள் அனுப்பி ஒட்டின்னு வருவாங்க. அவன் தான் எப்படிப்பட்டவன்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்து இவன் தான். யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்லணும்? இவன் தான், நான் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் இவன் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க தப்பா எடுக்கலன்னா அப்படி கை எங்கேயாவது உயர்த்துங்க. நான் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன், சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளுகிற மனுஷி இவன் தான். நம்மளை சொல்லணும், ஆண்டவர் நம்மளை சொல்லணும், உங்களை நான் தெரிந்து கொண்டேன், உங்களை நான் தெரிந்து கொண்டேன், உங்களை நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அவர் சொல்றார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. நீ எழுந்து, தீர்க்கதரிசியே நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அப்போ சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை சகோதரனோட அபிஷேகம் பண்ணினால், ஐயா ஐ ரிக்வெஸ்ட் யூ ப்ளீஸ், அபிஷேகம்னா மீனிங் பாருங்க. யூ வாண்ட் த டெஃபினிஷன்? பரிசுத்த ஆவி உனக்கு பெற்ற அபிஷேகம் இன்னும் கூட ரினியூவல் பண்ணாம வெக்கக்கேடா வாழ்றோம். அதுக்கு மீனிங் என்ன? அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவி மேல் வந்து இறங்கி இருந்தார். அவர் கூடவே இருக்கிறார். அபிஷேகனா என்ன மீனிங்? இட் இஸ் நாட் சம்திங் filled, it is not something we are talking, it is not we are talking and replicating, it is the God who lives along with us every minute. அபிஷேகம்ன்றது எல்லா நிமிஷமும் நம்மோடு கூடவே வாழ்றது. எப்படி பிசாசு பிடிக்கும், எப்படி அசுத்தமான கிரியை வரும், எப்படி தப்பு நடக்கும்,
எப்படி பாவத்துக்கு சான்ஸ் கிடைக்கும் சொல்லுங்க? ஆவியானவர் கொடுக்கிறார். ஸோ பெட்டர் ரினியூ த ஹோலி ஸ்பிரிட். என்னோட பரிசுத்த ஆவியை ரினியூ பண்ணணும். தப்பா எடுக்காதீங்க, என்னை திட்டுங்க, காரி துப்புங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஒரு வர்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா எழும்பி கொதிக்கணும், அப்படியே கொதிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே அலறணும். அதாவது யாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சவுண்ட் வேணாம், ஆனா நம்ம அப்படியே சைலண்டா, இந்த செட்டிங்ஸ் வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் எழும்பு, அபிஷேகம் பெறு, அபிஷேகத்தை ரினியூ பண்ணு. கர்த்தர் ஒரு வெளிப்பாடு மூலியமா உன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியத்தை உனக்கு தரிசனமா கொடுப்பார், யாருக்கு தெரியும்? உன்னை வச்சு கர்த்தர் நடத்தலாம். இந்த டைம்ல இருந்து உன்னை பெரிய ஆளா மாத்திர சொல்லிட்டு கர்த்தர் ஒரு பெரிய விஷன் நமக்கு கொடுக்கலாமே. நீ பாட்டுக்கு டல்லா அப்படியே ஸ்டண்ட், அந்த அம்மா எதிரில் இந்த அம்மா எதிரில் அப்படியே, என்ன இது? போஸ்ட் ஆஃபீஸ்ல சீல் போடுறவங்க கூட இப்படி தான் குத்துறான். நம்ம என்னவோ பெரிய பஞ்ச் போடுற மாதிரி போட்டாக்கா எப்படி அது? கொஞ்சம் நிறைய பேர் நல்ல விடுதலையா, வயசானவங்க அருமையா ஜெபம் பண்றீங்க, அருமையா கையை உயர்த்துறீங்க. எனக்கு அப்படியே யோசனை வரும், ஐயோ கர்த்தாவே, என்னடா வயசானவங்க கூட இவ்வளோ கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றாங்களே. இந்த வயசுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அருமையா கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றீங்க. சின்ன பிள்ளைங்க ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க, ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க. தப்பு. அன்று முதல் அபிஷேகம்ன்றது என்னது? அன்று முதல் ஆவியானவர் இறங்கி இருக்க வேண்டும், நம்மோடு இறங்கி இருக்க வேண்டும். You can read the passage, but important point வரும் பொழுது நீ நின்னுட்டு அதை கொஞ்சம் படி, புரிஞ்சுக்கோ. தலையில போட்டு அதை ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அழுத்தம் கொடு. வாழ்க்கையில கொடுத்த அபிஷேகத்துக்கு மீனிங் வரணும்னா நீ மறுபடியும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வழிபட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. ஒரு கர்த்தரை விட்டு பின்வாங்குவாரானால் வாட் ஆல் தி சிம்டம்ஸ்? ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்குவாரானால் அவருக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ன? வயிறு நோது, இடுப்பு நோது, கை நோது, கண்ணெல்லாம் எரிச்சலாவது, தலை நோது, ஒரு மாதிரி ஆகுது. ஆமா, கண்டிப்பா ஒரு மாதிரி தான் ஆயிடும். கொஞ்சம் இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு தேவனை விட்டு பின்வாங்கினால் சவுலை விட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவி நம்ம விட்டு போயிடும். நம்பர் 2, கர்த்தராலே வரப்பட்ட பொல்லாத ஆவி வந்துடும். நம்பர் 3, கலங்க பண்ணி கொண்டிருக்கும். நியாயமாவே இருக்க மாட்டாங்க, சமாதானமே இருக்க மாட்டாங்க, ஆறுதலாவே இருக்க மாட்டாங்க, எதனா ஒரு கன்ஃபியூஷன்லே இருப்பாங்க. சவுலின் ஊழியக்காரனை நோக்கி, இதோ நீ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. இட் இஸ் ரெகக்னைஸ்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி இருக்குதுன்றத மற்றவங்க புரியுற அளவுக்கு ஆயிடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மற்றவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆயிடும். மற்றவங்க என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க, இது ஆண்டவருடைய ஆவி போய் பிசாசனுடைய ஆவியை ஆண்டவரே அனுப்பிச்சு விட்டார். அப்போ அசைன்மெண்ட் 2 அசைன்மெண்ட். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவி. வாட் இஸ் த செகண்ட் அசைன்மெண்ட்? சேம் கர்த்தராலே விடப்பட்ட ஒரு அசுத்த ஆவி. ஸ்தோத்திரம். 2 அசைன்மெண்ட் அங்கிருந்தா வந்துச்சுன்னா நம்ம எப்படிதான் மீள்றது? சொல்லுங்க. ஒரு பிசாசு பிடிச்சா ஆண்டவர் தான் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணி சரிப்படுத்துறோம். இப்போ பிசாசே தேவனால் விடப்பட்டால் யார்கிட்ட ஜெபம் பண்ண போற? அசுத்த ஆவி தேவனாலே விடப்பட்டால் நம்ம யாரை கொண்டு சரிப்படுத்த முடியும்? சுவாசியே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. நவ் அங்க ஜனங்களே சொல்றாங்க, சொரமண்டலம் வாசிக்கிற தேறின ஒருவனை நான் தேடும்படிக்கு. சொரமண்டலம் நல்ல துதி ஆராதனை. பாருங்க, சொரமண்டலம்னா நீங்க நினைச்சுக்காதுங்க மியூசிக் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். மியூசிக் தேவையில்லை, ஆராதனை தேவை. ஸ்தோத்திரம். இங்க கொடுக்கிற அந்த இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இட் இஸ் நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் நாட் த மெட்டீரியல், இட் இஸ் த சவுண்ட், இட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் மோமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஹல்லேலூயா. இட் டசன்ட் சே
அதாவது சொரமண்டலம் சொன்ன உடனே நீங்க சொரமண்டலத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரம்ஸ் சொன்ன உடனே ட்ரம்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஒரு டேம்பரின் சொன்ன உடனே டேம்பரின் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவனுடைய துதியை உண்டாக்குகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு கை தட்டுதலாக இருக்கலாம், துதியை கொடுக்கிற வாயாக இருக்கலாம். அல்லேலூயா. நல்ல ஒரு சவுண்ட் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுகிற ஆவியின் அந்த சூழ்நிலை கொண்டு வருகிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் கொண்டுகிற ஒரு ஆளை கூப்பிடுங்க. அவன் வந்து ஜெபித்தானால் நிச்சயமாய் இந்த ஆவி ஓடிடும். தட் மீன்ஸ் ஒரு தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்துல எட்டுன்னு வரக்கூடிய ஒரு ஆள். சுவாசியே, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். பாடினாலும் நீங்கள் கை தட்டினாலும் ஆராதித்தாலும் துதித்தாலும் அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ மகிமை, தேவ வல்லமை அந்த இடத்துல உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை மட்டுமே செயல்படுத்த முடியும். அதை மட்டும்தான் செயல்படுத்த முடியும். கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற அந்த காரியங்களை இன்றைக்கு நாளைக்கு கர்த்தர் நம்ம வச்சு செஞ்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இதோ பெத்லகேமே நான் ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அப்பாவே சொல்றாரு, 7 பேர் தாங்க நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். நீ கூப்பிட்ட உடனே கொடுக்கறதுக்கு 7 பேர் கரெக்டா கரானுங்க பாருங்க. ஆனா ஒருத்தன் கணக்குல இல்லை. அவன் எங்க இருக்கிறான்? ஆடுங்களை மேய்ச்சிருக்க வனாந்தரத்தில் இருக்கிறான். ஐயா ஞாபகப்படுத்துங்க, மறுபடியும் இந்த டைம்ல ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்ல விரும்புறேன். அவன் ஒரு சிங்கத்தோடு போராடுகிறவனாய் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான். நீ பெத்த புள்ள தான். 7 புள்ள சேஃபா இருக்குது. ஆனா ஒரு பெத்த புள்ள என்ன எங்க இருக்குது? ஒரு கரடி கிட்ட போராடி மேற்கொள்கிற ஸ்டேஜில் இருக்கிறான். யூ மீன் டு சே கரடினா கரடியா? இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிங்கம்னா என்ன? ஒரு சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல உன்னை வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை, ஒரு வேதனை, துக்கம் உன்னை ஆழ்கழித்து கொண்டிருக்கிறது. அதுல தேவனுடைய ஆவினாலே அவன் மேற்கொண்டு இருக்கிறான். கையை நிறைய தட்டலாமே, அது ஒண்ணு தப்பு இல்லையே. ஆவியானவர் மகிழ்வாரே. இன்றைக்கு நீ ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்றது முக்கியம் இல்ல. அது பெருமையா சொல்றியா, ஒரு துக்கமா சொல்றியா, அது இல்ல முக்கியம். அவன் பாடுகிறவனா இருந்தாலும், ஆடுகளை காப்பாற்றுவனா இருந்தாலும், சிங்கத்தை மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறான், ஒரு கரடியை மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறான். அதற்கு கொடுக்கிற பலனை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி வாங்கி அவன் பயன்படுத்துகிறவனா இருக்கிறான். விசுவாசியே, சாதாரணமான ஆள் இல்லை. நீ துதிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணி உபவாசம் பண்றது மட்டும் இல்லை, சிங்கம் போன்ற சக்திகளை நீ மேற்கொள்ள வேண்டியவர். ஹல்லேலூயா. கரடி போன்ற பிரச்சனைகளை நீ மேற்கொள்ள வேண்டியவர் என்பதை நீ மனதில் கொள். ஏதோ அப்படியே முழுகிற மாதிரி முழுகின அப்படியே கிறிஸ்டியன் லைஃப் நடத்தலாம்னா நெவர் பாசிபிள், கிடையவே கிடையாது. சில பேர் கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் ஐயோ ஐயோ ஐயோ, யாருக்கிட்ட பூச்சி காட்டின்னுக்கிறீங்க? நல்லது செய்யறாருல்ல, நன்றி கர்த்தாவே. ரோப் வரலையா? ரோப் வராதா? யாருக்கிட்டங்க, யாருக்கிட்ட சென்டிமெண்ட் காட்டின்னுக்கிற? என்னயா என்ன என்ன 2 போதட்டு மேல விட்டு பத்திரம். சிங்கத்தை மேற்கொள்ற ஆளா இருக்கணும், கரடிகளை மேற்கொள்ற ஆளாக்கணும். இங்க ஆளுங்கிட்ட பூச்சி காட்டின்னு அப்படியே ஷோ ஆஃப் காட்டின்னுக்கிறதெல்லாம் நடக்காது சார். ஐயோ பாவம், அந்த அம்மா பாவம். இந்த கதையில யாருக்கும் தேவையில்லை. கொண்டு போய் குப்பை தொட்டில போடுங்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்கள் பிரேவா இருக்கணும். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் கர்த்தர் என்னை நடத்துகிறவர். ஐயோ இவ்வளோ நேரம் அந்த குழந்தை சர்ச்சில் 1.5 hour பாஸ்டருக்கு புத்தியே கிடையாது. அவர் என்ன 1.5 hour பிரசங்கம் பண்ணுக்கிறாரு, அந்த குழந்தைய வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. ஆமா சார், இனி ஒரு காலங்கள் எப்படி இருக்கும்னா, குழந்தைகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்தது. அந்த குடும்பம் காட்டுது. பூச்சி காட்டிக்கின்னு வீட்டுல உக்காந்துக்கின்னு சும்மா யாரையும் கேலி பண்ண வேணாம், யாரையும் நான் பரியாசம் பண்ண வேண்டாம், யாருக்கும் நான் துக்கத்தை சொல்ல வேண்டாம். பாலகர்களும் தேவனை துதிக்கும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. சின்ன குழந்தைகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பெருசாயிட்டு போய் கேளுங்க, இந்த சத்தம் கேட்சி எனக்குன்னு சொல்லும் அந்த குழந்தை.
சொல்லும். அப்படியே வாரம் வந்து கேட்கட்டும் பாருங்க. ஒரு நாள் சொல்லுது, டாடி என்ன பிரசங்க கேட்டீங்க பாரு, என்ன சத்தமா சொல்லி கொடுத்தாங்களே புரியலையா, எனக்கு கேட்சே அப்படின்னும். சங்கடமா போயிடும். நான் ரொம்ப உஷாராக்கணும்டா எப்பா, என் பிள்ளைங்கள விட நான் ரொம்ப கவனமாக்கணும்னு நினைக்கிறேன். இதுங்க எல்லாத்துக்கும் மீறி போயின்னுக்குது. 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. நம்மெல்லாம் வெறும் 100 கிலோமீட்டருக்கு சுஸ்தாயிட்டோம். பெத்லகேமே ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன். I have just seen. நான் ஒருவனை பார்த்தேன். தெரியுமாப்பா, கர்த்தர் பார்க்கிறார். யார் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். உன்னை அறிவார். இங்க ஒரு சவுலை புறக்கணிது முக்கியம் இல்ல. among all இங்க இருக்கிற சமுதாயத்தில், சொசைட்டியில் இருக்கிற எல்லா ஆளை பார்க்கலாம் ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் எங்க இருக்கிறான்? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் இல்ல, அவன் ஆன் த ஃபீல்ட் கர்த்தரோடு செயல்படுகிறவனாய் இருக்கிறான். ஆடுகளுக்கு, நல்ல ஆடுகளுக்கு இரக்கம் காட்டுகிறவன், பரிசுத்தமா இருக்கிற ஆடுகளுக்கு தீவனம் காட்டுகிறவன், நல்ல தாழ்ந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறவன், நல்ல நான் ரெஸ்பான்சிபிள் இருக்கிற ஒருவருக்கு வழி காட்டுகிறவன், தன்னுடைய வசமாய் விடப்பட்ட ஒருத்தரையும் பாதுகாக்கணும் சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட கரடி கட்டதும் மீட்கிறதுக்கு பலத்தை வாங்குகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிங்கத்தினை தாங்கக்கூடிய சக்தி, அதிக சக்தி எனக்கு கொடு ஆண்டவரே. கரடி தாங்கக்கூடிய அதிக சக்தி எனக்கு கொடு ஆண்டவரே. எதிர் பிரச்சனையாய் நிற்கக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்க சக்தி உனக்கு தேவையில்லை. அதை விட மேலான சக்தி நமக்கு தேவை. அதை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மேய்ப்புன்னு சொன்னா அதனுடைய குவாலிட்டிஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பையன் இன்னும் ஒரு மேரேஜ் ஆகல, இன்னும் ஒரு பொறுப்பு எடுக்கல, இப்போவே அவனுக்கு ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பு, ஒரு கேங்கினுடைய பொறுப்பு, ஒரு குழுவினுடைய பொறுப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு தீவனம், சாப்பாடு காட்டுறதும், அவங்களுடைய பத்திரமா மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிறதும், தேவனை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும், இது எல்லா குவாலிட்டிஸும் அவங்ககிட்ட வச்சுக்கின்னு அவன் தேவனை கனப்படுத்தி கொண்டிருக்கிறான். What a leadership it is. What a leadership. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒருவனை நான் கண்டேன். நம்பர் 1, 2, அவன் வாசிப்பதில் தேறினவன். மனசார ஆண்டவரை துதிக்கிறான், மனசார இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறான். அது ஏ காடா பி காடா எந்த காடு தெரியல, ஒரே காட்டுல கர்த்தரை துதிக்கிறான். That's all அவனுக்கு தெரியும். தேவ பிரசன்னம் வருதா, அதுதான் எனக்கு போதும். தேவ மகிமை எனக்கு வருதா, அது போதும். கரடியை தாக்கக்கூடிய சக்தி எனக்கு வருதா, அது போதும். சிங்கத்தை தாக்கக்கூடிய சக்தி எனக்கு வருதா, அதுதான் போதும். கரங்களை தட்டி சோத்திரம். பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். லாஸ்டா சொல்லுது 7வது பாயிண்ட், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ சவுல் சொல்றாரு, அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு வாங்கடா, பிசாசு வேதனைடா, சீக்கிரம்டா ஓடுங்கடா. ஈசாய்க்கு சொல்லி அனுப்புறான், தயவு செய்து மிஸ்டர் ஈசாய், உங்க பிள்ளைங்களை 7 பேரும் சோல்ஜர்ஸ், ஆர்மி மேன், எனக்கு தெரியும். அது சிஸ்டம் எப்படி போகுது அப்படி போட்டோம். அவங்க வழக்கத்தின்படி கை தட்ட சொன்னா கை தட்டுறாங்க, துதிக்க சொன்னா துதிக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான் ஆண்டவருடைய விருப்பம் படி என்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்கிறான். அவனை கூட்டுன்னு வந்துட்டு, நல்லா சேர் போட்டுன்னு உக்காந்திக்கோ, ஆறாமா, எனக்கு பிசாசுன்னு வருது ஒன்று, அது வர்ற டைமில் நீ துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி என்கிட்ட இருக்கிற பிசாசு ஓட்டினோம் அப்படின்னு இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான், பர்மனண்ட்டாக ஒரு நல்ல ஆயுதத்தை காப்பாற்றுகிற ஒரு மெய் காவலானாக மாற்றிட்டான். அவனை செக்ரட்டரியாக வச்சுக்கல. இட்ஸ் அ டோட்டலி பாடி கார்டு, கம்ப்ளீட் ஆர்ம்டு பாடி கார்டு. எல்லாரும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு அப்படிதான் எல்லாம் பண்ணி நிற்குவாங்க. ஆனா இவன் ஆர்மோட ஒரு நல்ல, அதாவது கன்னோட கூட நிற்கிற ஒரு ஆளாக கர்த்தர் அவனை மாற்றினார். மேய்ப்பன், யாராலும் மதிக்கப்படாதவன், குடும்பத்திற்கு 7 பேர் இருக்கிற மரியாதை அவனுக்கு இல்லை.
போர் முனைக்கு ஏன்டா வந்த அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. இங்கெல்லாம் நாங்க என்ன பண்றோம் தெரியுமாடா உனக்கு அப்படி சொல்ற ஒரு இடத்துல இந்த ஒருவனை இன்றைக்கு ராஜாவுக்கே ஒரு காப்பாற்றுகிற ஒரு மனுஷனாய் ஆண்டவர் அந்த இடத்துல மாற்றி போட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மாத்தினார். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இன்றைக்கு விசுவாசியே, இன்றைக்கு ஒரு சின்ன குழந்தையாலே கபடமில்லாமல் துதிக்க ஒருவனாலே இன்னைக்கு ஒரு ராஜா ஆறுதல் அடைய முடியுமானால் அந்த ஆசுவத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்காதிருப்பாரா? இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு வேதனைனா அதை நீ இப்போ சால்வ் பண்ணலாமே. உன் வீட்டில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை நீ சால்வ் பண்ணலாமே. உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு தொல்லை இருக்குதுன்னா அதை நீ ஜபத்தில் சால்வ் பண்ணலாமே. நீ யாரா நீ நினச்சிருக்கிற? உன்னை யாரா நீ கணிக்கிற? யாரா நீ உன்னை நினச்சிருக்கிற? உன் குடும்பத்தில் இன்னும் தோல்வியா? இன்னும் குடும்பத்தில் வேதனையா? யோசனை பண்ணி பாரு. குறைச்சலாக்குதா? பணம் குறைச்சலாக்குதா? இடைஞ்சலாக்குதா? ஆண்டவர் சமூகத்தில் கேள். கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சிங்கம் போன்ற பிரச்சனையா? டோன்ட் வரி. அதை விட எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை தான் டாப் மோஸ்ட் லீடர் அந்த இடத்துல போட்டார். சிங்கத்தையும் கரடியை தூக்கி போட்டார். மற்ற எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், ஆனால் இது தான் முடியாதுன்ற மாதிரி அதிலேயே கர்த்தர் போதுமானவர் நடத்த ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு நடத்துவார். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் நாமத்தை கனப்படுத்தலாமா? தேவனை துதிக்கலாமா? மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.